ஹாய் ஹலோ ஏபிசி ஃபேமிலிஸ். நம்ம இப்போ காலையில் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வட பாயிண்ட் தாங்க. எங்கே போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா கஸ்டம் பிளேஸ் தாங்க போயிட்டு இருக்கோம். டியூட்டி எடுத்து வச்சாச்சுங்க. ஊபரில் டியூட்டி எடுத்து வச்சோம். நைட்டு அட்வான்ஸ் டியூட்டி எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோடம்பாக்கம் பிக்கப் பண்ணி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் ட்ராப்புங்க. டைம் பார்த்தீங்கன்னா எத்தனை மணி பிக்கப் நம்ம சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 5:45 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருந்தாங்க ஊபரில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் என்ன பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:28 ஆகுது. நம்ம கஸ்டம் பிளேஸ் போய் ரீச் ஆகிற டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:39 அப்படின்ட்டு கூகுள் மேப் பண்ணுற குடிச்சா தான் காட்டுதுங்க. நம்ம லைட்டாக பிரைட்னஸ் ஏற்றிடலாங்க. ஓகே, லைட்டாக பிரைட்னஸ் ஏற்றியாச்சுங்க. இப்போ கரெக்டாக செக் பண்ணிடலாங்க எவ்வளோ நேரம் காட்டுதுன்ட்டு. கரெக்டாக தெரிஞ்சு 5:39 தாங்க. ஆமாங்க, 5:39. அதாவது பார்த்தீங்கன்னா 5:40 பக்கம் போல் நம்ம போய் கஸ்டம் பிளேஸ் போய் ரீச் ஆகிடுவோங்க. ரீச் ஆனாலும் சும்மா ஜம்மு கஸ்டம் பிக்கப் பண்ண பறக்க வேண்டியதான். நைட்லேருந்தே மழை ஆரம்பிச்சிச்சுங்க. நைட்லேருந்தே தூரல் போட ஆரம்பிச்சிச்சு. நைட்டில் மழை பெஞ்சிச்சு. அப்புறம் வந்து தூரல் சின்ன 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 சின்னதாக மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சுங்க. இன்னமும் மழை கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. போக போக பார்த்தீங்கன்னா மழை காலம் வந்ததுனால இப்போ அப்புறம் பார்த்தீங்கன்னா மழை வந்துட்டு தாங்க இருக்கும். நம்ம தான் முடிஞ்ச அளவுக்கு பார்த்து கொஞ்சம் சேஃபாக ட்ரைவ் பண்ணணும். ஏன் வெற்றி பார்த்து சேஃபாக ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் நடந்துட்டுருங்க. ஒர்க் நடக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பள்ளம்லாம் இருக்கும். நம்ம ஸ்பீடாக போகிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளத்தில் விட்டால் நமக்கு தாங்க செலவு அதிகம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக போகணும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சைடில் 2 மிரர் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக தெரியாதுங்க. நம்ம ஏசி உள்ளே போட்டிருப்போம். 2 சைடு கிளாஸில் வந்து ஃபாக் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சைடு மிரர் தெரியாது. நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக போகிறன்ற பட்சத்தில் நமக்கு தாங்க பிரச்சனை. சப்போஸ் இன்னொரு வெஹிக்கிள் நம்ம ஸ்பீடாக போகிறோம்னாலும் இன்னொரு வெஹிக்கிளுக்கு அதே மாதிரி ஃபாக் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். நம்ம ஃபாஸ்ட்டாக போகும்போது அவங்க ரைட்டில் லெஃப்ட்டில் பார்க்க முடியாதுங்க. நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கிராஸ் பண்ணுறோம், அவங்க ஓவர்டேக் பண்ணுறோன்ற பட்சத்தில் அவங்க ரைட்டு சப்போஸ் எடுத்தாங்க லெஃப்ட் எடுத்தாங்கன்னா ஏன்னா அவங்களால பார்க்க முடியாது. லெஃப்ட்டில் பார்த்தா நம்ம வண்டி வரது தெரியாது. அந்த மாதிரி பட்சத்தில் ஆக்சிடென்ட் ஆக அதிகமாக வாய்ப்பு இருக்குது. மழை பெய்யும் போது முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இது பண்ணுங்கள், கிராஸ் பண்ணுங்கள். நிறைய வண்டியை ஓவர்டேக் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து உஷாராக ஓவர்டேக் பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வண்டிக்கு பார்த்தீங்கன்னா சைடு மிரர் தெரியாது. நீங்கள் வந்து நார்மலாக ஓட்டுற மாதிரி ஸ்பீடாக ஓட்டி கிராஸ் பண்ணுற பட்சத்தில் இது அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா அசம்பாவிதம் நடக்குது அதிகமாக வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக ஓவர்டேக் பண்ணுங்கள், ஹார்ன் அடிங்க. சப்போஸ் உங்கள் வண்டியில் ஒரு ட்ரிப் ஆன் இருந்துச்சுன்னா அதை லைட் எரியும். அதை ஹெவி லைட் எரியாமல் லைட்டாக சின்ன லைட்டு கீழே ஃபாக் லைட் எரியும். இந்த மாதிரி ஃபாக் லைட் இருந்துச்சுன்னா மழை பெய்யுற டைமில் லைட்டாக ஃபாக் லைட் ஆன் பண்ணி விட்டுருங்க. அதை லைட்டாக மழை பெய்யுற டைம்லேயே ஃபாக் லைட் ஆன் பண்ணி வச்சுருங்க. ஹெவியாக மழை பெய்யும் போது நம்ம ஃபுல்லாக லைட் ஆன் பண்ணுறோம். அது வேறு வச்சோம். நம்ம லைட்டாக மழை பெய்யும் போது பார்த்தீங்கன்னா ஃபாக் லைட் ஆன் பண்ணிச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெளியே அவுட்டர்னா பரவாயில்ல, சிட்டியில் நிறைய வண்டி போயிட்டு வந்துட்டே இருக்கும். நிறைய பேர் ஹெல்மெட் போட்டு போவாங்க, மழையில் ஒன்றும் தெரியாது. நிறைய பேர் கொடை எடுத்துகிட்டு போவாங்க. நிறைய பேர் கண்ணில் தண்ணி விழுந்திருக்கும். அப்போ தான் குனிஞ்சிருப்பாங்க. டக்குன்னு நிமிர்ந்து பார்க்கும்போது அவங்க டக்குன்னு அந்த வண்டி வர்றது தெரியாது. சப்போஸ் லைட் இருந்துச்சு டக்குன்னு வண்டி வர்றது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மைண்டுக்கு டக்குன்னு வந்து இதுவாகும், கனெக்ட் ஆகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்கிறது கொஞ்சம் தவிர்க்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு உங்கள் சப்போஸ் உங்கள் வண்டியில் ஃபாக் லைட் இருக்குது அப்படின்னா ஒரு ட்ரிப் ஃபாக் லைட் மட்டும் ஆன் பண்ணி வச்சு ஓட்டுங்க. சரி, ஓகே ஃபேமிலிஸ், நான் போய் கஸ்டமரை பிக்கப் பண்ண மாதிரி கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது புதுசாக வந்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. அப்படியே நமக்கு டாக்ஸி பற்றி பிடிக்கும், காரை பற்றி பிடிக்கலாம், மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டுருங்க ஃபேமிலிஸ். சரி ஃபேமிலிஸ், அதே சும்மா ஜம்மு கஸ்டம் பிளேஸ் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. நம்ம வந்து அப்படியே சும்மா ஜம்முன்னு வந்தாச்சுங்க. இப்போ கரெக்டாக எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் தாங்க. கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டாங்க. போனோடனே கஸ்டமர் ரெடியாக இருந்தாங்க. அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் பிக்கப் பண்ணி வந்துட்டோங்க. இப்போ கரெக்டாக எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்போர்ட்டில் தான். டெர்மினல் 4ங்க, ஏர் இந்தியா டெர்மினல் 4 கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சு. எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க ஊபரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊபரில் நம்ம கொடுத்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 471 கொடுத்துருக்காங்க. ஜம்மு கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே போயிடலாங்க. உள்ளே வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம நெட்டு கிடைக்க மாட்டேருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 ஹவர் 3 ஹவர் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அதிகமாக மேக்ஸிமம் வெளியே போகிறதாங்க ட்ரை பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வெளியே போட்டோன்னா நமக்கு சர்வர் கிடைக்கும். ஆனால் வெளியே போட்டால் பார்த்தீங்கன்னா ஹைவே பேட்ரோல் வந்துருக்குங்க. அதுதாங்க பிரச்சனை. ஏன்னா வண்டி வெளியே நிறுத்த முடியாது. இதுவும் அந்த லாஸ்ட் சைடில் போகிற மாதிரி இடம் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. லாஸ்ட்டில் போட முடியாது. ஏன்னா நமக்கு அங்கே போட முடிஞ்சிச்சுன்னா நம்ம டெய்லி அங்கே நிற்க வச்சிடலாங்க செல்லக்குட்டியை. ஏன்னு பார்த்தீங்கன்னா உள்ள நம்ம சர்வர் நெட்வொர்க் கிடைக்க மாட்டோம். நெட்வொர்க் கிடைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடுது வரதுக்கு. அதனால் நம்ம வெளியே போட ட்ரை பண்ணுவோங்க. அப்படியே நம்ம ஜம்மு இன்டர்நேஷ்னல் வந்தாச்சுங்க. இன்டர்நேஷ்னல் வந்து நம்ம அந்த ரூட்லேயே வந்து வரலாம். அப்படி இல்லை நம்ம இந்த சைடு வர கோயம்பேடு வரோம்னா இந்த ரூட்லேயே கிராஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒருத்தரம் நம்ம போயிட்டு சுற்றிட்டு வந்த டைம் தான் வேஸ்ட்டு. இப்படியே இந்த ரூட்டில் கிராஸ் பண்ணி கஸ்டமர் இங்கே ட்ராப் பண்ணிடலாங்க. நமக்கு ஈஸியாக இருக்கும், டைமும் சேவ் ஆகுங்க. அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் ட்ராப் பண்ணிடலாம். ஆனால் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 471 கொடுத்துருந்தாங்க ஊபரில். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேம் வந்து பார்த்தீங்கன்னா 50 rupees நமக்கு டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதிகமாக நிறைய பேர் டிப்ஸ் தரமாட்டாங்க. டிப்ஸ் தரது கொஞ்சம் ரேர் தாங்க. அதை பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லலாம், நிறைய பேர் பிக்கப் டியூட்டி தரமாட்டாங்க. இந்த மாதிரி பேக்கேஜ் டியூட்டி இந்த மாதிரி பெரிய டியூட்டி இந்த மாதிரி டியூட்டியில் தரத்துக்கு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு
100%ல ஒரு 10% டிப்ஸ் தருவாங்க. மிச்சபடி 90% டிப்ஸ் தரமாட்டாங்க. அது ஏன்னு தெரியல, யாரும் டிப்ஸ் தரமாட்டாங்க. ஒரு 100%னா 90%ல ஒரு 10% பார்த்தீங்கன்னா ஒரு 10% பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா டிப்ஸ் தருவாங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்னிங்கே 50 ருபீஸ் டிப்ஸ் கிடச்சிருக்கு. சரி ஓகேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்ன டைம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 6:15 ஆகுதுங்க. தெரியுதுங்களா? 6:15 டைம் ஆகுது. நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே வெளியே எடுத்துன்னு போய் செல்லக்குட்டி ஆப்போசிட் நிறுத்திடலாங்க. ஆப்போசிட் எடுத்துனா இல்லை அப்படியே லெஃப்ட் எடுத்தோடனே நமக்கு வந்துன்னா அந்த கடைங்களாக இருக்கும், அங்கே நிறுத்தி இடம் கட்டிச்சினாலும் அப்படியே நிறுத்திட்டு அப்படியே சும்மா ஜம்முன்னு மார்னிங் ஏதாவது சாப்பிட்லாங்க லைட்டாக. நம்ம லைட்டாக பார்த்தீங்கன்னா லேட்டாக சாப்பிட்றா ஒரு இதுவாகலை, செட் ஆகலை. அதனால் பார்த்தீங்கன்னா மார்னிங் காஃபியோ இல்லை டீயோ நல்லா இருக்கான்னு பார்க்கலாங்க. ஏன்னா அங்கே ஒரு இது இருக்கும், டீ பாய் இருக்கும். டீ பாய் நமக்கு செட் ஆகுங்க. டீ பாயில் டீயும் செட் ஆகும், காஃபி செட் ஆகும், அதே டீ டைமும் செட் ஆகும். அப்புறம் சித்ரா காஃபி பார், அப்புறம் கருப்பட்டி காஃபி, இதெல்லாம் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க. இதெல்லாம் செட் ஆகுது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிலால், இதெல்லாம் சூப்பராக இருக்குது டீ காஃபி. மிச்சப்படி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம தெருவெல்லாம் போடுவாங்களே, அதாவது ஸ்ட்ரீட் டீ கடையில் போடுவாங்களே, அந்த மாதிரி டீ கடையில் செட் ஆக மாட்டேங்குங்க சென்னையில். நம்ம ஊர் சைடு ஓகேங்க, நம்ம ஊர் சைடு அருமையாக இருக்குது. இங்கே சென்னை சைடு அந்த அளவுக்கு நல்லா நம்ம எப்படி சொல்கிறோம், நம்ம ஊர் சைடு சாப்பிட்டு இந்த சைடில் அந்த மாதிரி டீ சாப்பிட்டா செட் ஆக மாட்டேங்குங்க. அது சாப்பிட்ட ஒரு ஃபீலே இல்லை. எப்போயாவது ஹெட் பெயின் ஹெவியாக இருக்கும்போது மட்டும்தாங்க நம்ம அதை ட்ரை பண்ணுவோம். மிச்சப்படி வந்துட்டு நான் சாப்பிட மாட்டோம். அப்போயே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாய்லரில் வந்து கொதிச்சிட்டே இருக்கிற மாதிரி இஞ்சி தட்டி போட்டிருப்பாங்க, நல்லா கொதிச்சிட்டே இருக்கும். அந்த மாதிரி டீ தான் ட்ரை பண்ணுவோம். அப்போது நார்மல் டீ ட்ரை பண்ண மாட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் சைடு டீ குடிச்சிட்டு இந்த டீ குடித்த ஃபீலே வராதுங்க நமக்கு. அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொதிச்சிட்டு இருக்கிற டீஸ் ட்ரை பண்ணால் ஓரளவுக்கு குடித்த மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட் பண்ணி இருக்கும்போது கண்டிப்பாக அது குடித்தாங்க கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். அதனால் குடிப்போங்க. சரி ஓகேங்க. அப்படியே சும்மா ஜம்மு டோல் கேட் எக்ஸிட் ஆகிட்டு நம்ம லெஃப்ட்டில் போய்ட்டு செல்லக்குட்டி எங்கே நிற்க வச்சுட்டு நெக்ஸ்ட் டியூட்டி எடுத்துகிட்டு அப்படியே சும்மா ஜம்முன்னு போக கண்டினியூ பண்ணுறாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா சும்மா ஜம்முன்னு கிளம்பியாச்சு. எங்கே போயிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் பேக்கேஜ் எடுத்து வச்சிருந்தோம். அது எங்கே போயிட்டு இருக்கோம் தேனாம்பேட்டை பிக்கப்புங்க. அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் பேஸ் போய் பிக்கப் பண்ண வேண்டியதான். இவ்வளோ நேரம் ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணி பார்த்தோங்க. ஏர்போர்ட்டில் டியூட்டியே வரலைங்க. சரி ஓகே, ஏர்போர்ட் நம்ம டியூட்டி வரல, ப்ரீமியர் மட்டும் ஆன் பண்ணி வச்சிருந்தோம், வேறு ஆன் பண்ணல. சப்போஸ் கோல் ஆன் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக வந்திருக்கும். சரி சும்மா வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்தோம். ப்ரீமியர் கடைசி வரைக்கும் வரலைங்க. ஆனால் 16 இருந்தது. லாஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 to 5 வரும். இன்னும் ஒரு 1 hour வெயிட் பண்ணி தான் கிடச்சிருக்கும். அந்த 1 hour வெயிட் பண்ணால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜை மிஸ் பண்ணுறோங்க. அட்வான்ஸ் பேக்கேஜ் எடுத்து வச்சுக்கோங்க, அதை மிஸ் பண்ணுறோம். அதனால் சரி ஓகே அப்போ எம்டி அடிச்சிடலாம் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 13 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்டியாக போயிட்டுருக்கோங்க. இப்போ கரெக்டாக எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா கத்திப்பாரா பிரிட்ஜ் தாங்க போயிட்டுருக்கோம். அப்படியே சும்மா ஜம்மு போய் கஷ்டம் பிக்கப் பண்ண வேண்டியது. எவ்வளோ நேரம் காட்டுது கூகுள் மேப் குட்டிச்சாத்தான்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 28 minutes காட்டுதுங்க. நம்ம எத்தனை மணிக்கு போய் ரீச் ஆகும் காட்டுது பார்த்தீங்கன்னா 10:24 ரீச் ஆகும்னு காட்டுது. கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் காட்டுது பார்த்தீங்கன்னா 7.3 கிலோமீட்டர் காட்டுதுங்க. கஸ்டமர் பிக்கப் டைம் பார்த்தீங்கன்னா 10:30, 10:25 போய் ரீச் ஆகிற மாதிரி காட்டுது. பார்க்கலாங்க. 10:25 ரீச் ஆகிட்டா பெட்டராக இருக்கும். டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாக தான் நல்லாயிருக்கும். சப்போஸ் நம்ம டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக டியூட்டி கேன்சல் ஆகிடுங்க. டிராஃபிக்கில் மாட்டிட்டு நம்மளால் போக முடியாது, 10:30 போக முடியாது அப்படின்ற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக் டியூட்டி கேன்சல் ஆகிடும். இப்போ 2 ரூட்டு காட்டுது. ஒரு ரூட் வந்து பார்த்தீங்கன்னா 10:25, இன்னொரு ரூட் வந்து பார்த்தீங்கன்னா 10:30. அதனால் நம்ம எந்த ரூட்டு போக பார்த்தீங்கன்னா 10:25 ரூட்டே போயிடலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 5 minutes லேட்டாக காட்டுது. உங்களுக்கு காட்டுது தெரியுதுங்களா? அதில் வந்து 9 minutes லேட்டு, அதில் காட்டுங்க 9 minutes ஸ்லோ, 5 minutes ஸ்லோ. அப்போ பார்த்தீங்கன்னா 5 minutes ஸ்லோவாக போகிறது, 9 minutes ஸ்லோவாக போகிறது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸ் மாதிரி வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டுன்னு போட்டிருக்கோம். அந்த மாதிரி ஃபாஸ்ட்டு போட்டு அந்த ரூட்டில் போனால் ஃபாஸ்ட்டாக போகலாம் அப்படின்னு அர்த்தங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூட்டில் போனால் ஸ்லோவாகும்ட்டு நம்ம கெஸ் பண்ணிக்க வேண்டியது. கெஸ் பண்ணுறதில்ல, அதிலே காமிச்சிட்டு இருப்பாங்க. அதை வச்சு நம்ம வந்து இது பண்ணிக்க வேண்டியதான். நெக்ஸ்ட்டு சப்போஸ் ஃபாஸ்ட்டுன்னு போட்டுருந்தாங்க, 5 minutes ஃபாஸ்ட் போட்டுருந்தாங்கன்னா இப்போ 27 minutes காட்டுதுங்களா? 27 minutes பதில் 22 minutes போய் ரீச் ஆகிடலாம் அப்படின்ட்டு நம்ம கிளம்புறது கரெக்டாக இருக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ தான் போட்டிருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரூட் தான் எடுத்து ஆகணும். பார்க்கலாங்க. இந்த ரூட்டில் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போயிடணுங்க. டைம் ஆகிடுச்சு ஆல்ரெடி. சப்போஸ் கேன்சல் ஆகிடுச்சா ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நெக்ஸ்ட் டியூட்டி வெயிட் பண்ணணும். அதான் நம்ம மேலே தான் மிஸ்டேக் மாதிரி வந்துடும். ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துட்டு நம்ம கிளம்புறதுக்கு லேட் ஆகிடுச்சிங்க. நமக்கு டைமிங்கோட ஆரம்பிச்சிச்சு, நம்ம கிளம்புறதுக்கு கொஞ்சம் லேட்டாகி கிளம்பணும். இது மாதிரி ஆகிடுச்சிங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய் பிக்கப் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். பார்க்கலாங்க. சரி ஓகேங்க. அப்படியே சும்மா ஜம்மு போய் கஸ்டமர் பிக்கப் பண்ணலாம். அதுக்கு மாதிரி நம்ம சேனல் யாராவது புதுசாக வந்து மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. உங்களுக்கு காரை பற்றி பிடிக்கும், ட்ராவலிங் பற்றி பிடிக்கும், டாக்ஸி பற்றி பிடிக்கும், மறக்காம லைக் பண்ணுறேன் ஃபேமிலிஸ். சரி ஃபேமிலிஸ், அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் பிளேஸ் போயிட்டு பிக்கப் பண்ணாமல் கண்டினியூ பண்ணுறேங்க. நம்ம கஸ்டமர் வந்துட்டாருங்க. அப்படியே சும்மா ஜம்மு போய் பிக்கப் பண்ண வேண்டியதான். எங்கே இருக்க பார்த்தீங்கன்னா உள்ள லாபி இருந்தாங்க வெயிட் பண்ணுறாங்களா. அப்படியே சும்மா ஜம்மு பிக்கப் பண்ண வேண்டியதாங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 10:53 ஆகுது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 10:40 வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஓடிபி வாங்கிட்டோம் சார் கிட்ட. ஓடிபி வாங்கிட்டு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்துங்க. அப்படியே சும்மா ஜம்மு உள்ள போய் பிக்கப் பண்ண வேண்டியதான். வாங்க வணக்கம் வைக்கிறாரு. இப்போ டிக்கி ஓப்பன் பண்ணிடலாங்க. டிக்கி எங்கே ஓப்பன் பண்ணுறது? ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சுங்க. டிக்கி ஓப்பன் பண்ணியாச்சு. க்ளோஸ் பண்ணிட்டாரா டிக்கி? ஓகே, டிக்கி க்ளோஸ் பண்ணிட்டாருங்க. அப்படியே சும்மா ஜம்மு இங்கே போய் வெயிட் பண்ண வேண்டியதான். கஸ்டமர் இங்கே வரேன்னு எங்கே வெளியே வந்துட்டேன் சொன்னார். ஆளை காணோம். உள்ளே இருக்காரோ ஒரு வேலை. ஆமாங்க, லைட்டாக மழை பெய்யுது, ஆனால் உள்ளே வெயிட் பண்ணுறான்னு நினைக்கிறேங்க.
ஓகே கஸ்டமர் வந்துட்டாங்க, இவர் தான் கஸ்டமருங்க, இவர் தான் நினைக்கிறேன். ஓகே பார்ப்போங்க இவரான்ட்டு. அவர் தான் நினைக்கிறேங்க. அவர் இல்லையா, அவர் இல்லை. எங்கே கஸ்டமர், ஓகேங்க கஸ்டமர் வந்துட்டாருங்க. சரி ஓகேங்க, அப்படியே சும்மா ஜம்மன் கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்மன் போக கண்டிப்பாக பண்ணுறேங்க. அப்படியே சும்மா ஜம்மன் கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சு. எங்கே ட்ராப் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் தாங்க. ஸ்ரீபெரும்புத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியில் ட்ராப் பண்ணியிருக்கோம். அப்படியே சும்மா ஜம்மன் கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெளியே நிற்க வச்சிடலாங்க. ஏன்னா உள்ளே வந்து அலோட் இருக்கான்னு நினைக்கிறேன். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபில் பண்ணுற கம்பெனி போல இருக்குங்க. அது என்ன போட்டிருக்காங்கன்னா ப்ராக்ஸ் ஏர்னு போட்டிருக்காங்க. உள்ளே வந்து ஏதோ ஹேர் போல் இருக்குது, என்ன ஹேர்னு தெரில, ஹேர் ஏதோ ஃபில் பண்ணுற இது போல் இருக்குது. கஸ்டமர் உள்ள ட்ராப் பண்ணியாச்சு. கஸ்டமர் ரிட்டர்ன் வந்து பிக்கப் பண்ணி கிளம்ப வேண்டியதாங்க. சரி ஓகேங்க, அப்படியே சும்மா ஜம்மன் நம்ம இங்கே பக்கத்தில் நேராக இருக்கிற இடத்த தேடி செல்லக்கூடிய ஜம்மன் நேராக நிற்க வச்சிடலாங்க. இது இங்கே ஃப்ரண்ட்டில் இடம் இருந்தது, வரும்போது பார்த்தோம். ஓகே இங்கே இருக்குங்க. ஆல்ரெடி நம்ம டீ போர் வண்டியில் கூட இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஆமாங்க, ஆல்ரெடி டீ போர் வண்டி இருக்குது. என்ன இருக்குது, மராசோ, எஸ்பிஎல்டி. ஓகே இங்கே ஒரு வண்டி இருக்குது, ஷிஃப்ட்டு, ஏதோ ஷிஃப்ட்டு தான் இருக்குது. ஓகேங்க, அந்த ஷிஃப்ட் டிசைன் நான் போட்டுலாம் கரெக்டாக இருங்க. ஓகே இங்கே கரெக்டாக இருங்க. இங்கே நேராக இருக்கிற மாதிரி இருக்குது. நிற்க வச்சிடலாங்க. செல்லக்குட்டியை நிற்க வச்சு ரிட்டர்ன் கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்முன்னு பறக்க வேண்டியதாங்க. சரி ஓகேங்க, அப்படியே சும்மா ரிட்டர்ன் கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்முன்னு பறக்கலாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:24 ஆகுது. எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கும் பார்த்தீங்கன்னா 43 கிலோமீட்டர் ஓட்டிருக்குங்க. 43 கிலோமீட்டர் எது ஓட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா 43 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட் நம்ம கஸ்டமர் பிக்கப் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் வந்து மட்டும் 43 கிலோமீட்டருங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி அங்கே நம்ம இதில் பிக்கப் பண்ணிப்போம், கோடம்பாக்கத்தில் பிக்கப் பண்ணி ஏர்போர்ட் ட்ராப் பண்ணிப்போம். அது ஒரு 15 கிலோமீட்டர் கிட்ட வந்திருக்கும். திருப்பி இங்கேருந்து எம்டி ஒரு 15 கிலோமீட்டர், அது ஒரு 30 கிலோமீட்டர், இது ஒரு 40, மொத்தம் 73ங்க. நம்ம இப்போ 43 வச்சுப்போம். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 30 கிலோமீட்டர் ஆட் பண்ணிக்கலாங்க. சரி ஓகே ஃபேமிலிஸ், அப்படியே பக்கத்தில் எங்கே போய் ஜம்முன்னு சாப்பிட்டு வந்துடுங்க. சாப்பிட்டு வந்துட்டு கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்முன்னு போக கண்டினியூ பண்ணுறாங்க. நம்ம வந்து சும்மா ஜம்மு கஸ்டமர் பிக்கப் பண்ணி பறக்க வேண்டியது. நம்ம சாப்பிட்டு வந்தாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 1:40 ஆகுது. கஸ்டமர் பிக்கப் பண்ணி சும்மா ஜம்மு போக கண்டினியூ பண்ணுறாங்க. நம்ம வந்து சும்மா ஜம்மு கஸ்டமர் ட்ராப் பண்ணி வச்சுங்க. எங்கே ட்ராப் பண்ணோம் பார்த்தீங்கன்னா ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் தாங்க. அதனால் அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் டெர்மினல் 4ல் ட்ராப் பண்ணியாச்சு. டொமஸ்டிக்கில் ட்ராப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்மு கிளம்பிட்டாங்க. எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 108 கிலோமீட்டர் ஓட்டிருக்குங்க. அது 108 கிலோமீட்டர் ஓட்டிருக்கும். அப்படியே சும்மா ஜம்மு வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:43 ஆகுதுங்க. கரெக்டுங்க 5:43 ஆகுது. ரெயின் ஆரம்பிச்சிச்சுங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹெவியாக தான் இருந்தது, இப்போ கொஞ்சம் லைட் ஆகிடுச்சிங்க. நம்ம கரெக்டாக திருநீர்மலை ரோட்டில் வந்து எங்கே போயிருந்தோம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் போயிருந்தோங்க. ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து அப்படியே ஸ்ட்ரைட் பார்த்தீங்கன்னா நம்ம திருநீர்மலை பூந்தமல்லி ஹைவே பிடிச்சி, பூந்தமல்லி ஹைவேலேருந்து திருநீர்மலை ரோடு பிடிச்சி, திருநீர்மலை ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் நம்ம ஏர்போர்ட் வந்துட்டோம். அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹெவியாக ரெயின் இருந்தது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்தது போல இருக்குது, இப்போ கம்மியாகிட்டு இருக்குங்க. இப்போ லைட்டாக தான் இருக்குது. அப்படியே சும்மா ஜம்முன்னு வெளியே போய்ட்டு வேண்டியதாங்க. இன்றைக்கி எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தம் ஏர்ன் பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 3,294ங்க ஏர்ன் பண்ண அமௌண்ட்டு. இந்த டியூட்டிக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 2,823 கொடுத்துருக்காங்க இந்த டியூட்டி கம்ப்ளீட் பண்ணதுக்கு நமக்கு. அப்படியே நம்ம ஜம்முன்னு இந்த டியூட்டி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மொத்தம் பார்த்தீங்கன்னா 3,294 ஏர்ன் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே போய் வெயிட் பண்ணலாங்க. நம்ம என்னென்ன ஆனில் வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா ஊபர் ஆனில் வச்சுருக்கோம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓலா ஆனில் வச்சுருக்கோம், அப்புறம் ஃபாஸ்டேக், நம்ம யாத்திரை எல்லாமே ஆன் பண்ணி வச்சுருக்கோங்க. பார்க்கலாங்க. ரெட்டெக்ஸ் ஆன் பண்ணி வச்சுருக்கோம். எதில் டியூட்டி வருது, டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் டியூட்டி வருங்க, சின்ன சின்ன டியூட்டி வரும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் மாதிரி இல்லை அவுட் ஸ்டேஷன் மாதிரி, அப்புறம் ஓரளவுக்கு ப்ரீமியர் டியூட்டி மாதிரி, இல்லை ஒரு அமௌண்ட் ஒரு பீக் அமௌண்ட் இந்த மாதிரி போகிறதாக வெயிட் பண்ணி பார்க்குறோம். மார்னிங் நம்ம தான் வெயிட் பண்ணோம், அதெல்லாம் லேட் ஆகிடுச்சு. மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே ஆன் பண்ணல, வேறு ஊபர் மட்டும் ஆன் பண்ணி வச்சுருந்தோம். நம்ம வரும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 டோக்கனில் இருந்தோம். டோக்கன்னா என்னென்னு டவுட்டாக இருக்கும். டோக்கன்னா அது வருது பாருங்கள், 11 தெரிஞ்சுன்னா 1115. அதை பார்த்தீங்கன்னா 11னா 111லேருந்து 115 இந்த டோக்கனுக்குள்ளே நம்ம இருக்கிறோங்க ப்ரீமியரில். இந்த மாதிரி டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா 80 டோக்கன் காமிச்சு, 80 டோக்கன் காட்டுறதை வெயிட் பண்ணி பார்த்தா கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா 20 60 சம்திங் 16 எவ்வளோ வந்தவங்க பார்த்தா நமக்கு அட்வான்ஸ் டியூட்டி எடுத்து வச்சுருந்தோம். அட்வான்ஸ் டியூட்டி டைம் ஆகிடுச்சிங்க. அடா என்னடா இது வெற்றிக்கு வந்த சோதனை அப்படின்ற மாதிரி அட்வான்ஸ் டியூட்டி டைம் ஆகிடுச்சு. அட்வான்ஸ் டியூட்டி போகலன்னா டியூட்டி கேன்சல் ஆகிடுமே அப்படின்ட்டு சரி ஓகே அப்போ நம்ம அட்வான்ஸ் டியூட்டி கிளம்பலாம் அப்படின்ட்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எம்டியாகவே 13 கிலோமீட்டர் எம்டியாகவே போய்ட்டோங்க. என்ன வெற்றி 13 கிலோமீட்டர் தானே, அது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா 13 கிலோமீட்டர் நம்ம எடுத்த டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 ஹவர் பக்கம் எடுத்தோங்க 13 கிலோமீட்டர் நம்ம ஓட்டுறதுக்கு. அதாவது அந்தளவுக்கு டிராஃபிக் இருந்தது. அந்த அளவு டிராஃபிக் இருக்கும்போது நமக்கு டீசலும் பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்ம வெஹிக்கிள் கன்சியூம் பண்ணுங்க. அப்போ அதிகமாக கன்சியூம் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி 1 லிட்டர் டீசல் கன்சியூம் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலேயும் பண்ண வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா 1 ஹவர் 13 கிலோமீட்டர் நம்ம இது பண்ணும்போது. டோல்கேட் டோக்கன் இந்தாக்கா 0க்கா, தேங்க்ஸ்க்கா.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஏர்போர்ட் டோலில் வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸும் இருப்பாங்க ஜென்ஸும் இருப்பாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேடிஸ் உட்கார்ந்தாங்க, அவங்ககிட்ட கொடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் மாதிரி கொடுத்துட்டாங்க. நம்ம வண்டி வந்து பாஸ்ட் டக்குன்னு ஸ்கேன் ஆகலைன்னா அந்த ஃபஸ்ட்டு என்ட்ரி டோலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி கியூஆர் கோடு மாதிரி இருக்கும், ஒரு டோக்கன் மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிட்டன் நீங்கள் கொடுத்தா நீங்கள் எத்தனை நிமிஷம் உள்ள இருந்திருக்கீங்க அதை பார்த்தீங்கன்னா அங்கே கியூஆர் கோடு எடுக்கும்போது ஒரு டைமிங் போட்டு கொடுத்துருவாங்க. நம்ம உள்ள என்ட்ரு ஆகிற டைம் திருப்பி எக்ஸிட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கால்குலேஷன் பண்ணி எத்தனை நிமிஷம் இங்கே உள்ளே இருந்துருக்கீங்க. சப்போஸ் 10 நிமிஷத்துக்கு மேலே இருந்தீங்கன்னா அதுக்கான அமௌண்ட் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 40 ருபீஸ், 70 ருபீஸ், 80 ருபீஸ் அந்த மாதிரி வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி செக் பண்ணி பார்ப்பாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஜம்மு வெளியே வந்தாச்சுங்க. வெளியே வந்து நம்ம சல்லுக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எங்கே நிற்க வச்சுருவாங்க. ஏன்னா இப்போதைக்கு இங்கே வந்து டியூட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 போல் வரும், அப்புறம் 8:30 வரும், அப்புறம் ஒரு 9-10 o'clock வரும், அப்புறம் பார்த்தீங்கன்னா 11:30 இந்த மாதிரி டைமிங் தான் டியூட்டி ஏர்போர்ட்டில் அதிகமாக வரும். ஈவினிங் ஆரம்பிச்சிச்சுனாவே இந்த மாதிரி டைமில் வரது வாய்ப்பு இருக்குது. ஒரு 6 o'clock போல் பார்க்கலாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா 111 வண்டி இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம வண்டிக்கு கூப்பிட்டு கொடுப்பாங்களாம் டவுட்டாக தான் இருக்குது. சரி வெயிட் பண்ணி பார்ப்போம். சப்போஸ் வரணும்னு இருந்தால் வரலாம்ல, அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை வச்சுட்டு வெயிட் பண்ணி பார்ப்போங்க. நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே நெக்ஸ்ட்டு இதுவும் பார்க்கலாங்க. டெலகிராம் டியூட்டியும் வாட்ச் பண்ணலாம். இப்போ வெளியே தானே இருப்போம், பிரச்சனை இல்லைங்க. வெளியே இருக்கிறனால நமக்கு டியூட்டி எடுக்கிறது பிரச்சனை இல்லை. ஆனால் பார்த்தா இன்னொரு பிரச்சனை ஒன்று இருக்குங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து நிற்கக்கூடாதுன்ட்டு ஹைவே பெட்ரோல், அதாவது பார்த்தீங்கன்னா ஹைவே பெட்ரோல் சொல்கிறதா அது சிட்டி அதாவது பார்த்தீங்கன்னா டிராஃபிக் போலீஸுங்க. அப்போது ரோந்து பணியிலேருந்து ஹைவே பெட்ரோல் தான் சொல்லுவாங்க, சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேங்க. அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட்ஸில் வந்துகிட்டே இருங்க. வந்துருக்கும் பார்த்தீங்கன்னா வண்டிங்க நிறுத்தக்கூடாது, வண்டி மூவ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நிற்கிற பட்சத்தில் ஃபைன் போடவும் வாய்ப்பு இருக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம மாதிரி போர்டு வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஃபைன் போட்டுற மாட்டாங்க, சொல்லுவாங்க நிறுத்தாதீங்க, வண்டி மூவ் பண்ணுங்கள், நீங்கள் நிறுத்தாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதேமாரி நிற்கிற வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா ஃபைன் போடுவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நிறுத்தணுங்க. நிறுத்திட்டு ஒரு டீயோ இல்லை டீயை எப்படி சாப்பிட மாட்டோம், நம்ம கடை இருக்குது பார்க்கலாங்க. நம்ம கடையில் இருந்தால் சாப்பிட்லாங்க. நம்ம மழை பெஞ்சதில் அதெல்லாம் கொஞ்சம் ஹீட்டாக சாப்பிட்லாம் போல இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா போண்டா, வடை, அப்புறம் பார்த்தீங்கன்னா டீ, இந்த மாதிரி மழை டைமில் இதெல்லாம் சாப்பிட்டா இது ஒரு தனியாக ஒரு ஃபீலுங்க. ஏன்னா நம்ம டிரைவிங்லேருந்து இருக்கோம்ல, டிரைவிங்லேருந்து அந்த மாதிரி போய் இறங்கி போய் சாப்பிடும்போது அந்த ஒரு ஃபீல் வந்து ஒரு குட் ஃபீல், நல்லா ஒரு வைப்பாக இருக்குங்க. அதனால் நம்ம செலவுக்கு டிஃப்ரெண்ட்டில் நிறுத்திட்டு அப்படியே சும்மா ஜம்மு வந்து பார்க்கலாங்க. சரி ஓகேங்க, அப்படியே சும்மா ஜம்மு வந்து வாங்கி சாப்பிட்டு அப்படியே சும்மா ஜம்மு நெக்ஸ்ட்டு போப்போ கண்டிப்பாக பண்ணுறாங்க. சரி ஓகே ஃபேமிலிஸ், அப்படியே சும்மா ஜம்மு நெக்ஸ்ட் நம்ம டியூட்டி எடுத்துகிட்டு அப்படியே போப்போ கண்டிப்பாக பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் தாங்க வெயிட் பண்ணிட்டுருக்கோம். சரி ஓகே டியூட்டி வரலையே சாப்பிட போகலாம் அப்படின்னு சாப்பிட வந்துட்டேங்க. இங்கே பயங்கரமான ஃபேமஸுங்க. 120 ரூபா சிக்கன் பிரியாணி மட்டும் வருது, வேறு லெவலில் இருக்குங்க. 3 பீஸ் வச்சுருக்காங்க, அல்டிமேட்டாக வருது. சரி ஓகே அப்படின்ட்டு வாங்கிட்டுங்க. ஒரு நாள் சாப்பிட முடியாது, 2 பேர் சாப்பிட அவ்வளோ சாப்பிட்டு இருக்குது. சிக்கன் பீஸும் வேறு லெவலில் இருக்குங்க. அல்டிமேட்டாக ஓப்பன் பண்ணோடனே எவ்வளோ ஜனம் பாருங்கள். இப்போ தாங்க ஓப்பன் பண்ணோடனே பயங்கர ஜனங்க. ரேட்டு கொஞ்சம் கூட தான், ஆனால் டேஸ்ட்டு அது ஒருத்தர் நல்லா இருக்குது. அது எதுவுமே பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸும் ஹெவி கஸ்டமர்ஸுங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:30 கிட்ட ஆகுது. 9:30 தான் ஓப்பனே ஆச்சு. இது அப்புறம் நைட்டு பிரியாணி போல இருக்குங்க. நைட்டு ரோஸ்ட்டு, சிக்கன் 65 எல்லாமே இருக்குங்க. சரி ஓகே அப்படியே சும்மா சாப்பிட்டு நெக்ஸ்ட் எடுத்துகிட்டு போப்போ கண்டி பண்ணுறாங்க. நம்ம ஒரு வயர் டியூட்டி எடுத்தாச்சுங்க. இப்போ கரெக்டாக எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஏர்போர்ட் செகண்ட் ஃப்ளோர் தாங்க பிக்கப்பு. கஸ்டமர் E10ல் இருக்காருங்களாம். இப்போ தாங்க டியூட்டி எடுத்தோம், பிரியாணி சாப்பிட்டு வந்து இப்போ டியூட்டி எடுத்தோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:38 ஆகிடுச்சிங்க. 10:40 ஆகிட போது நம்ம பிக்கப் பண்ணிவிட்டு எப்படியும் ஏர்போர்ட் விட்டு வெளியே கிளம்புறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 o'clock பக்கம் ஆகிடுங்க. 10 நிமிஷம் ஆகிடும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 10:50 அது மாதிரி ஆகிடுங்க. எப்படி நம்ம கஸ்டமர் ட்ராப் பண்ணி முடிக்கிறதுக்கு 11 o'clock மேலே 11:30 அது போல் ஆகிடும். நம்ம ரூமுக்கு போய் படுக்க வந்து பார்த்தீங்கன்னா 12 o'clock கிட்ட ஆகிடுங்க. என்ன பண்ணுறது, ஆனால் சீக்கிரமாக ஏர்போர்ட் வந்துட்டோம். நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒரு பெரிய மிஸ்டேக்னு பார்த்தா நம்ம வந்து டெலகிராம் டியூட்டி பார்க்கறது இல்லைங்க. ஏர்போர்ட் வந்து டெலகிராம் டியூட்டி பார்த்தா டெலகிராம் டியூட்டி தான் எடுக்கலாம். நம்ம டெலகிராம் டியூட்டி பார்க்காம விட்டுட்டு ஊபரை மட்டும் ஆன் பண்ணிக்கிறது. ஊபர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கோலாம் ஆன் பண்ணி வச்சா டியூட்டி வரும். நம்ம கோலாம் ஆன் பண்ணாமல் வெறும் பிரிமேரு ஷடான் இது மட்டும் ஆன் பண்ணி வச்சிருக்கோம். ஷடான் மட்டும் டியூட்டி வருது, பிரிமேர் டியூட்டியே வரல. சரி பிரிமேர் வரும் உட்காந்து பார்த்து டியூட்டி வந்தது வராது தாங்க மிச்சம். சரி ஓகே இப்போயா டியூட்டி எடுப்போம் அப்படின்ட்டு சடான் அடிச்சுதுங்க. சரி ஓகே சடான் எடுத்துடலாம் அப்படின்னு எடுத்துட்டோங்க. எங்கே ட்ராப் பார்த்து 1000 லைட் தாங்க ட்ராப்பு. எவ்வளோ அமௌண்ட்டு காமிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா 465, அதை பார்த்தீங்கன்னா 470 கிட்ட காமிச்சிருந்தாங்க.
அமௌண்ட்டு. சரி ஓகே, இதுக்கப்புறம் இங்கே உட்காந்துட்டு இருந்து திருப்பி எடுக்கணும்னா 11 ஆகிடும். ஏன்னா இப்போ 10:30 மணிக்கு இப்போ ஃப்ளைட் வர டைம் எல்லாரும் புக்கிங் வந்துச்சிங்களா. இதோட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பேட்ச் முடிஞ்சிச்சுன்னா அதோட வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டி வராது. அதோட நம்ம உட்காந்துட்டு இருக்க மாதிரி தாங்க இருக்கும். அதோட எப்போ வர டியூட்டி பார்த்தீங்கன்னா 11:30 வருங்க. அப்புறம் நம்ம 11:30 உட்காந்துருந்தோம். அப்போ டியூட்டி எடுத்தோம்னா அது ஒரு 1/2 hour 1 hour என்ட்ரா பண்ணுறதுக்கு. அப்புறம் நம்ம படுக்க வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி பக்கம் ஆகிடுங்க. அதனால் சரி ஓகே, இந்த டியூட்டி எடுத்துடலாம், எடுத்துகிட்டு கஸ்டமர் அங்கே ட்ராப் பண்ணிட்டு அப்படியே அங்கே நம்ம ரூமுக்கு எம்டி அடிச்சிருவோம் அப்படின்னு ஒரு பிளானில் எடுத்துருக்கோம். பார்க்கலாங்க நம்ம பிளான் கரெக்டாக சக்ஸஸ் ஆகுதா இல்லை இதில் ஏதாவது கொலாப்ஸ் நடக்குதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துலாங்க. கஸ்டமர் E10 சொன்னார். E10னா இது ஸ்ட்ரைட்டு தான், ஆனால் இங்கே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க எப்பயுமே. அதனால் நம்ம அப்படி போய் சுற்றிட்டு வர மாதிரி இருக்கும். அதனால கஸ்டமர் நிற்கிறாங்க. என்ன கொஞ்சம் போங்க, அண்ணன் புதுசாக வராரா என்னன்னு தெரியல, அவர் டவுட் கேட்டிருக்காரு. சரி ஓகேங்க, தெரிலங்க என்னென்ன அண்ணன் புதுசாக வராரா என்னன்னு தெரியல, டவுட் கேட்டிருக்காரு. ஓகே, கொஞ்சம் லைட்டாக விட்டால் நம்ம போயிடலாம். அண்ணா கொஞ்சம் லைட்டாக வாங்கி விட்டுருங்கண்ணே. தேங்க்ஸ்ண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. ஓகே, அண்ணா வாங்கி விட்டார். அப்படியே சும்மா ஜம்முன்னு போய் பிக்கப் பண்ண வேண்டியதான் கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே E10ல தான் இருக்கான்னு சொன்னார். E10 எங்கே கஸ்டமரை காணோம். கஸ்டமர் E10. ஓகே, ஊபரில் தான் புக்கிங் போடுறாங்க. கஸ்டமர் வந்துட்டாங்க. இதுதான் கஸ்டமர். அப்படியே சும்மா ஜம்முன்னு பிக்கப் பண்ணி பார்க்க வேண்டியதாங்க. சரி ஓகேங்க, அப்படியே சும்மா ஜம்முன்னு கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு அது இப்போ கண்டினியூ பண்ணுறாங்க. நம்ம கஸ்டமர் பிக்கப் பண்ணி வச்சுங்க. அப்படியே பிக்கப் பண்ணிட்டு சும்மா ஜம்முன்னு கிளம்ப வேண்டியதாங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்ன டைம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 9:42 ஆகுது. சரி ஓகே, கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்முன்னு ட்ராப் பண்ணி கண்டினியூ பண்ணுறாங்க. சும்மா ஜம்முன்னு கஸ்டமர் ட்ராப் பண்ணி வச்சுங்க. எவ்வளோ அமௌண்ட் வந்து செக் பண்ணி பார்த்துடலாங்க. எவ்வளோ அமௌண்ட் வருது? 705 ரூபா வருதுங்க. பையா 705 705 705. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:10 ஆகுதுங்க. டோர் க்ளோஸ் 500 சேஞ்ச் நையா 1000 கொடுத்துருக்காரு. மிச்சம் அவருக்கு 300 தரணுமா? ओके नीचे 300 का 1 2 3 ओके ओके भैया ओके थैंक यू भैया. ஓகேங்க, கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சு. நமக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க ஊபர் செக் பண்ணி பார்த்தலாங்க. அட்வான்ஸ் டியூட்டி தான் காட்டுது, செக் பண்ணி பார்த்தலாங்க. ஃபஸ்ட் அட்வான்ஸ் டியூட்டி பார்த்தலாங்க. என்ன அட்வான்ஸ் டியூட்டி? ஒஸ்ட் அட்வான்ஸ் டியூட்டி. நல்ல டியூட்டி எதுவும் தரலைங்க. சரி ஓகே, எவ்வளோ நம்ம கொடுக்குறாங்க? நமக்கு கொடுத்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 460 நம்ம கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, ஆல்வேஸ் ஜம்மு நீங்கள் இருந்து நம்ம பார்த்தீங்கன்னா ரூமுக்கு எம்டி தாங்க போகணும். எவ்வளோ கிலோமீட்டர் வந்து செக் பண்ணி பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு கிளாஸ் ஏற்றிடலாம். எனக்கு தெரிஞ்சு அவுட்ரு நாய்ஸ் கேட்கும்னு நினைக்கிற ஒரு அளவுக்கு கிளாஸ் ஏற்றிடலாங்க. கிளாஸ் ஏற்றியாச்சுங்க. ஓகே, அப்படியே சும்மா ஜம்முன்னு பறக்க வேண்டியதாங்க. ஓகே, எவ்வளோ கிலோமீட்டர் காட்டுது? இங்கேருந்து பார்க்கிங் லைட் ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆஃப் பண்ணியாச்சு. ஓகே, எவ்வளோ கிலோமீட்டர் காட்டுது? கூகுள் மேப்பிட்ட குட்டிச்சத்தா நம்ம ரூமுக்கு கூகுள் மேப் எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர் பக்கம் வரும்னு நினைக்கிறேங்க. 6 or 7 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேங்க. 6 இல்லைனா 7 கிலோமீட்டர் வரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்லேருந்து 15 மினிட்ஸ் வரைக்கும் வரும் அப்படின்னு நம்மளோட கெஸ்ஸிங் பார்ப்போங்க. கரெக்டாக கூகுள் மேப் எவ்வளோ கிலோமீட்டர் காட்டுது, எவ்வளோ நிமிஷம் காட்டுது? 1 கிலோமீட்டர் கூட வருதுங்க. 8 கிலோமீட்டர் காட்டுது. நம்ம 6-7 கிலோமீட்டர் சொன்னோமா, 8 கிலோமீட்டர் காட்டுது. டைம் 18 நிமிஷம் காட்டுது. நம்ம சொன்னது எல்லாமே மிஸ்டேக்கா? ஓ மை காட். ஆமாங்க, கரெக்டு. நம்ம போயிட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக இதுதான் ரொட்டேட் பண்ணணும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நுங்கம்பாக்கம் ஜெமினி ஃப்ளைஓவர் ஏறணுங்க. கரெக்டுங்க, நுங்கம்பாக்கம் ஜெமினி ஃப்ளைஓவர் ஏறிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம சுற்றிட்டு வர மாதிரி இருக்குங்க. ஜெமினி ஃப்ளைஓவர் சுற்றி இறங்குற மாதிரி இருக்கும். இறங்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம நுங்கம்பாக்கம் இதில் போயிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக கோடம்பாக்கம் ரோடு, அந்த ரோடு பிடிக்கிற மாதிரி இருக்குங்க. கரெக்டுங்க, அப்போ வரும். ஏன்னா இங்கேயும் போய் யூட்டர்ன் போடணும். இங்கே யூட்டர்ன் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் எடுக்கணும். லெஃப்ட் எடுத்து போய் யூட்டர்ன் போடணும். திருப்பி அங்கேயே சர்க்கிள் போயிட்டு போகிற மாதிரி இருக்குங்க. அப்போ வர வாய்ப்பு இருக்குங்க. சரி ஓகேங்க, அப்படியே சும்மா ஜம்முன்னு ரூமோட போயிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஜம்மு ரூமுக்கு வந்தாச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:28 ஆகுது. எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டி பார்த்தீங்கன்னா 137 கிலோமீட்டர் ஓட்டி இருக்குங்க. எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் மொத்தம் ஊபரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊபரில் மொத்தம் ஏர்ன் பண்ண அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் காட்டுது? ஊபர் 3754 மொத்தம் ஏர்ன் பண்ணியிருக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிருக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு 37 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30. மொத்தம் எவ்வளோ கிலோமீட்டர்? ஒரு 37 ஒரு 30 வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆகுது? ஓகேங்க, 60 கரெக்டுங்க. 67 நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 70 வச்சுக்கலாங்க. 170 கிலோமீட்டர் ஓட்டி இருக்கும். 3754 ஏர்ன் பண்ணியிருக்குங்க.
170 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செல்லக்குட்டி எவ்வளோ டீசல் மைலேஜ் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் டீசலுக்கு 15 மைலேஜ். 1 லிட்டர் டீசலுக்கு 15 மைலேஜ்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டீசலுக்கு 15 மைலேஜ் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் டீசலுக்கு பார்த்தீங்கன்னா 15 150 1000 டீசல் ப்ளஸ் ஒரு 200 டீசல் 1200 டீசல் ஸ்பெண்ட் பண்ணியிருங்க. 3754 மைனஸ் 1200 நம்ம டீசல் ஸ்பெண்ட் பண்ணிருங்க. மிச்சம் நம்ம ஏர்ன் பண்ண அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2554 இன்னைக்கு ஏர்ன் பண்ணிருங்க. அப்படியே சும்மா ஜம்முன்னு ஏர்ன் பண்ணியாச்சு. ரூமுக்கு வந்தாச்சுங்க. கரெக்டாக டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11:30 ஆகுது. நம்ம எதுவும் அட்வான்ஸ் டியூட்டி எதுவும் வரலைங்க. அட்வான்ஸ் டியூட்டி செக் பண்ணிட்டு வந்தோம். இது வரைக்கும் அட்வான்ஸ் டியூட்டி எதுவும் வரலைங்க. பார்க்கலாங்க. நாளைக்கு காலையில் எழுந்தோடனே ஆன் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக 5 o'clock 6 o'clock ஆன் பண்ணால் கொஞ்சம் நல்லா பெட்டராக இருக்கும். டியூட்டி தான் வரும். பார்க்கலாங்க. முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக இருந்து ஆன் பண்ணுறேன் பிளான் பண்ணலாம். சரி ஓகே ஃபேமிலிஸ். ஹாய் ஹலோ ஏபிசி ஃபேமிலிஸ். நம்ம ரூமுக்கு வந்தாச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா 11:30 ஆகுதுங்க. எவ்வளோ அமௌண்ட் ஏர்ன் பண்ணி பார்த்தீங்கன்னா 3754 ரூபா டீசலோட இன்கம் நம்ம ஏர்ன் பண்ண அமௌண்ட்டு. அதில் மைனஸ் பண்ணிட்டு நம்மளுக்கும் நம்ம வண்டிக்கு ஏர்ன் பண்ண அமௌண்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 2554 57 சம்திங் நம்ம ஏர்ன் பண்ணியிருக்குங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட் முடிச்சாச்சு. டெய்லி 2000 டார்கெட்டுக்கு நம்ம ஏர்ன் பண்ணுறது. டெய்லி டார்கெட்டை இன்றைக்கி நம்ம அச்சீவ் பண்ணியாச்சுங்க. இன்றைக்கி மொத்தம் எத்தனை டியூட்டி ஓட்டிருக்கு பார்த்தீங்கன்னா ஊபரில் ஒரு பேக்கேஜ் ஓட்டிருக்கோம். அப்புறம் காலைல ஒரு பிரீமியர் டியூட்டி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டியூட்டி. மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 டியூட்டிங்க. காலைல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிரீமியர் டியூட்டி ஒன்று முடிச்சோம். முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கேஜ் ஒன்று முடிச்சோம். பேக்கேஜ் ஒன்று முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணியிருந்தோம். வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டியூட்டி எடுத்து முடிச்சோம். நெக்ஸ்ட் டியூட்டி பார்த்தீங்கன்னா ஷடால் எடுத்துங்க. ஷடால் எடுத்து முடிச்சாச்சுங்க. ஜம்முன்னு முடிச்சாச்சு. நீ டார்கெட் முடிச்சாச்சுங்க. நம்ம வந்து ஏர்போர்ட்டில் இன்னும் கொஞ்சம் ட்ரிக்ஸ் கற்றுக்க வேண்டியது இருக்குங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் எப்படி அங்கே போனால் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். ஆனால் இந்த அளவுக்கு லேட்டாக இது வரைக்கும் ஆனதில்லை. இப்போலாம் பார்த்தீங்கன்னா ரிசெண்டாக ஒரு 1-2 மந்த்தாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகுது. முன்னாடி போய் டெலகிராம் டியூட்டி எடுத்து வந்துடுவோம். இதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் போனோடனே டெலகிராம் டியூட்டி பார்க்கணும். அப்படின்னா எல்லா ஆப்பும் ஆன் பண்ணி அதுலேருந்து டியூட்டி எடுத்துட்டு வெளியே வந்துடுங்க. ஃபஸ்ட்டு வெளியே வரதான் பார்க்கணும். அமௌண்ட் அங்கேருந்து எடுக்கிறது பார்க்கக்கூடாதுங்க. அமௌண்ட் நார்மலாக மீடியம் அமௌண்ட் அதோட பரவாயில்ல அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வரதாங்க பார்க்கணும். இதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா நிறைய டைம் சும்மா வேஸ்ட்டாக போகுது. நம்ம ஈவினிங்கே வந்துட்டோங்க. ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 or 7 o'clock வந்துருப்போம்னு நினைக்கிறேன். நம்ம டியூட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா 10:30 மேலே தான் டியூட்டி எடுத்தோம். அதனால பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 hours 4 hours நம்ம சும்மா வேஸ்ட்டாக ஏர்போர்ட்டில் போகுது. இதுக்கப்புறம் ஏர்போர்ட்டில் வேஸ்ட் பண்ணாத டைம் அந்த டைம் நம்ம அமௌண்ட் ஏர்ன் பண்ணியிருக்கலாம். நம்ம வந்து ஏர்போர்ட்டில் இதுக்கப்புறம் டைம் வேஸ்ட் பண்ணாதுங்க. முடிஞ்சாலும் பார்த்தீங்கன்னா ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி வெளியே வரதான் பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைனா மொத்தத்தையும் ஆன் பண்ணி வச்சிடலாம். ஆப் மொத்தம் ஆன் பண்ணி வச்சுட்டு கோ ஆன் பண்ணி வச்சிடலாம். கோ ஆன் பண்ணி வச்சுட்டு கோவில் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி 20 கிலோமீட்டருக்கு 25 கிலோமீட்டர் போட்டுருவாங்க கோ கூட. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம 20-25 வரும் கோவிலே. அது மாதிரி எடுத்து வந்துடலாங்க. கரெக்டாக நம்ம செல்லக்குட்டி ஓகே ஆகிடும். அதை வெளியே எடுத்து பிரீமியர் டியூட்டி கணக்கு அங்கே நார்மல் டியூட்டி அந்த அமௌண்ட் போட்டுருவாங்க. அந்த அமௌண்ட் எடுத்துகிட்டு வெளியே வந்துடலாங்க. இதுக்கப்புறம் அதான் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ண ஃபேமிலிஸ். சரி ஃபேமிலிஸ், நான் இந்த வீடியோ பண்ணிக்கிறேன். மறக்காமல் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்து மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க. ட்ராவல்ஸ் பற்றி பிடிக்கும், காரை பற்றி பிடிக்கும், ட்ராவலிங் பற்றி பிடிக்கும், மறக்காம நம்ம சேனலில் லைக் பண்ணுறேங்க ஃபேமிலிஸ். சரி ஓகே ஃபேமிலிஸ், மறக்காமல் 2 வீலர் ஓட்டும்போது ஹெல்மெட் போட்டு விட்டுங்க, 4 வீலர் ஓட்டும்போது சீட் பெல்ட் போட்டு விட்டுங்க. நம்ம சேஃப்டி நம்ம தான் பார்த்துணும். இந்த வீடியோ பண்ணிக்கிறேன். பாய்ங்க.